இப்போ எல்லாமே ஏஐ யுகமா மாறிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல வச்சு பண்றோம். இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கும் வந்து ஒரு சேலஞ்சா இருக்க போதுன்றது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய என்டர்பிரினர்ஸ் இதுவும் வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ நம்ம இப்படிதான் பேசுறோம். ஆனா இப்போ அது மாதிரி நிறைய ரெவல்யூஷன் வந்துட்டே இருக்கு. இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில கூட எல்லாமே யூடியூப்ல வந்துட்டாங்க, ஸ்மார்ட் போன்ல வந்துட்டோம் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அதனால எவ்வளவு இண்டஸ்ட்ரி அழிஞ்சிருக்குன்றதை யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஏஐ வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஜாபுக்கு உண்டான கிரைசிஸ் வரும்னு தான் சொல்லணும்னா அது வராது. இது வந்து வேற மாதிரி மாறிக்கும். அப்ப நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க. கண்டிப்பா அடாப்ட் பண்ணிப்போம். ஏஐ தொழிலுக்கு வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில மனிதர்கள் வந்து போகக்கூடாத இடங்கள்ல இந்த ஏஐ மூலியமா ஒர்க் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா உபயோகமா தான் இருக்கு. ஆனால் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய நம்மளுடைய மெமரி இழப்புகள், இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. முதலையாவது முதல்ல நம்ம அந்த காலத்துல வந்து நாங்களாம் புக்ஸை படிச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து எங்களுக்கு உண்டான ஒரு லைப்ரரினா என்னன்னு தெரிஞ்சுது. ஒரு ஒரு கிராமர்னா ஓரளவுக்கோ இல்ல எழுத்து பிழைகள், ஸ்பெல்லிங் இதெல்லாம் பத்தி ஒரு புக்கு பாக்குறப்ப எனக்கு வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து மெமரியில வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போன் வந்தது. போன் வந்த உடனே எல்லாம் போன்ல உட்காந்துட்டு மெமரி எல்லாம் நம்மளுடைய மெமரியில போன் மெமரியா மாற ஆரம்பிச்சுது. அந்த போன் மெமரியா மாறப்போ நம்மளுடைய பிரெயின் மெமரி கம்மி ஆயிடுச்சு. போன்ல 512 ஜிபியா என்ன எத்தனை ஜிபின்றத நம்ம ஃபோன் மெமரி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் பிரெயின் மெமரி இல்லை. இது மிகப்பெரிய மனித குலத்துக்கே விட்ட ஒரு சவால் இல்லை, நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு டேமேஜ் இந்த ஏஐ. இது வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மனித இனம் அழிவதற்கு உண்டான பல காரணங்கள்ல இது ஒரு காரணம். ஆர்கானிக் ஃபுட்டை வந்து நம்ம இப்போ இது பண்ணதுனால, அதை டேமேஜ் பண்ணதுனால அதுக்கு உண்டான விலையை தான் இப்ப நிறைய நோய் வாய்ப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் புதுசா நோயை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்னால வரக்கூடிய பிரச்சனைகள், பொல்யூஷனால வர பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து இதெல்லாம் விட பெரிய டேமேஜ் நான் பண்ணுவேன்டான்னு வந்திருக்கிறது தான் இன்னைக்கு இந்த டெக்னாலஜி. யாராலும் ஒரு உழைப்பே இல்லாம எந்த ஒரு தகவலும் 5 நிமிஷத்துல எனக்கும் தெரியும், நான் ஏஐல போட்டேன்னா வந்துடும். அப்படின்னா எந்த ஒரு ரிசர்ச்சும் தெரிய படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு உண்டான வித்தியாசமே இல்லை. அது மாதிரி வர்றதுனால இது வந்து மனித குலத்துக்கு உண்டான மிகப்பெரிய அடிதான் இந்த ஏஐ. இது ஃபர்தரா டெவலப் பண்ணிட்டு போய் பெருமையா சொல்லிக்கிறாங்க. அணுகுண்டை விட மனிதனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த ஏஐ தொழில்நுட்பம். அதுக்கு அடுத்த லெவலும் போயாச்சுன்னு சொல்றதை பத்தி நிறைய இன்டர்வியூல பார்த்திருக்கோம். அடுத்த லெவல் போயிடுச்சான்னு சொல்லிக்கலாம். ஆனால் எந்த விவசாயமும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலயமாக ஒரு நெல்லை எடுத்து நட்டு அதை வர வச்சு அதை வந்து ஒரு ஆர்கானிக் மூலியமா ஃபார்மிங் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வரைக்கும் அதை பண்ண முடியல. அந்த விவசாயி தான் போக வேண்டியதா இருக்கு. மழையை நம்பிதான் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியதா இருக்கு. இதுதான் கடைசியில் அக்ரிகல்ச்சர் தான் லைஃப்ன்றதை இங்க சொல்லி நான் முடிக்கிறேன். ஏஐ தொழில்நுட்பம் இந்த கால இளைஞர்களின் மூளைகளுக்கு மெமரியை ஸ்மார்ட் போனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. யாருக்கும் எதுவும் தெரியல. இளைஞர்களுக்கு உண்டான மெமரி பவர் இல்லை, இளைஞருக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு ஸ்கில் லெவல் இல்லை அப்படின்றத அனுதினமும் சொல்றேன். தயவு செய்து புத்தகங்கள் படியுங்கள், ரிசர்ச் பண்ணுங்க. கூகுள் மாதிரி போனா கூட பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. கூகுள் தாண்டி நீங்க ஏஐல போயிட்டதுனால போடக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ரிப்ளைவே அவங்க எப்படி பண்றாங்க, ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்றாங்க. கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணா இங்கிலீஷ் கூட பேச தெரியல, ஒரு கிராமர் கூட தெரியல. ஆனால் அனைவரும் 4 வழியும் முடித்த ஒரு இன்ஜினியர் சொல்றாங்க. மிகவும் வருத்தப்படக்கூடிய பதிவு தான் இது. நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்னா புத்தகங்களை படியுங்கள். சிறந்த ஒரு அறிவியை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நன்றி, வணக்கம். ஏஐக்கு குட் பை.